சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஆர்மியில் ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் ஏஆருக்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு 10 o'clock போல் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை பற்றிட்டு ஓவராலாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆன எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வெல்கம் சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்களுக்கான இது என்ன, அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எப்படி ரிசல்ட்டு செக் பண்ணுறது கொஞ்சம் ஓவரலாக சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது இந்தியன் ஆர்மி தவிர்த்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாத நபர்கள் யார் இருந்தாலும் அந்த வீடியோ மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ. அப்போ தான் நான் வீடியோ எண்டில் தான் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க, டிஃபென்ஸ் போயிட்டு, ஏன்னா ஒரு சில பேருக்கு நெக்ஸ்ட்டு செலெக்ஷனுக்கு ஏஜ் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஏஜ் இருக்காது. ஏஜ் 21 எபோ போயிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இல்லாமல், திங்கிங் இல்லாமல் கொஞ்சம் சேடில் இருப்பீங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணனால ஒரு சிலர் எப்போவுமே பாஸ் ஆனவங்களை பற்றி யாரும் யோசிக்க மாட்டீங்க. ஃபெயில் ஆனவங்க பற்றி தான் நம்ம ஃபுல் கிளாரிட்டி எடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ பாஸ் ஆனவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ், எப்படி செக் பண்ணுறது ரிசல்ட் அப்படின்னு ஒரு சில பேர் நேற்றே செக் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் இன்னும் செக் பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது திருச்சி ஏரோ, இந்த 2 ஏரோக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஜாப் ரிலேட்டடான அப்டேட், டிஃபென்ஸ் மோஸ்ட்லி வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஜாப் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஏரோக்கான ரிசல்ட்ஸ் தான். ஜென்ரல் டியூட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்திங்கிட்ட தான் ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே கம்மியான இதுதான் ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும் ஏஆர்ஓ கோயம்புத்தூரில் என்றைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு 1 அக்டோபர் 2024 அன்றைக்கி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்க, மெடிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஆல்மோஸ்ட்டாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வர வேகன்சி ரொம்பவுமே கம்மியான ஆள்கள் தான் எடுக்கிறாங்க. 400, 450, 350 இந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க. தவிர்த்து 500 ஒரு ரவுண்ட் ஆஃப் ரேஞ்சில் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதான் உங்களுடைய அந்த இந்த நம்பர்னு சொல்லுவாங்க, சிடிஎஸ் நம்பர். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த கார்னரில் ஒரு பிடிஎஃப் எல்லாம் சர்ச்னு சொல்லியிருக்கும். அதில் இந்த நம்பரை நீங்கள் லாஸ்ட் 4 டிஜிட் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் வரணும். ஃபுல்லாக நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆளுகள்லாம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நபர்கள் கிட்ட தான் டெக்னிக்கலுக்கு எடுத்திருக்காங்க. ரொம்ப எடுக்கலை, இல்லை அதிகபட்சம் கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ட்ரேடில் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் அதிகம்னா 8th ட்ரேடை விட 8th ட்ரேடில் வெறும் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. இதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். கொஞ்சம் அதிகம்னா ரொம்ப கிடையாது, ஒரு நார்மலான ஏதோ ஒரு 10-15 பேர் அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. ரொம்பவுமே எடுக்கலை. கிட்டத்தட்ட ஜிடியை பொறுத்தவரை எவ்வளோ பேர் அப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். சம்திங் எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ சேர்த்தா ஒரு 420, 430 அந்த ரேஞ்சில் தான். கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 150 எபோவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கட் ஆஃப் அவ்வளோதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்சி ஏர்ஓ பார்த்தீங்கன்னா ஒரு 350 பேர்கிட்ட தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 350 அவ்வளோதான் சம்திங்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க என்றைக்கு ரிப்போர்ட் பண்ணணும் பாஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்களே, அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு 30 செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 2 நாள்லாம் இருக்குது. நீங்கள் திருச்சியில் போய் 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு ஃபர்தராக என்ன டாக்குமெண்ட் எதுவும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணியோ ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லி உங்களுக்கு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கம்மியான இதுதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக இல்லை. திருச்சி ஏரோவில் டெக்னிக்கலை பொறுத்தளவில் ஒரு 7 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. 10th ட்ரேடு கொஞ்சம் அதிகமாக, அதாவது கோயம்புத்தூர் ஏரோக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஒரு 20 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. 8th ட்ரேடில் வெறும் ஒரு நபர் தான்.
அப்படிங்கிறப்ப பாருங்கள் எல்லாமே வந்து ஆள் வந்து கம்மியாகிட்டே தான் போகிறத தவிர கூட வந்து எடுக்கலை. இப்போ இதில் பாஸ் ஆனாலும் ஓகே, இப்போ ஃபெயில் ஆகிட்டேன் ப்ரோ, நான் அடுத்து என்ன பண்ணணும் ஐடியா சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன். அடுத்து தான் வர்றேன். இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்து சிஏபிஎஃப்னு வந்து சொல்லுவோம், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். சப்போஸ் நான் ஆர்மி போகல, எனக்கு வந்து டிஃபென்ஸில் போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோர்ஸில் சேர்ந்து இது பண்ணலாம். அல்லது தமிழ்நாடு காவல்துறை இருக்குல்ல, தமிழ்நாடு காவல்துறையிலையும் நீங்கள் சேர்ந்து பணியாற்றலாம். ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கட்டும். இப்போ ஜென்ரல் டியூட்டிங்கிறப்ப ஆர்மி எனக்கு பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இது பண்ணலாம். அப்படி அலவன்ஸு மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கும். பட் என்ன பென்ஷன் வந்து கிடையாது. அதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப்ல இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன அலவன்ஸ் கிடைக்கும், எவ்வளோ, என்ன எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே வந்து இப்போ வீடியோ வந்து போட்டிருக்கேன். எந்த எல்லையில் உங்களுக்கான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷனாக வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு இது இருக்குது. இதில் வந்து ஏஆருங்கிறது வந்து ஆர்மி ஓரியன்டான ஒரு 50% இருக்கும் அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், SSGDயை பற்றி. இந்த இதில் வந்து 14 தேதி லாஸ்ட் டேட் 14/10/2024 SSGD அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரேட் பண்ண வேணாம். இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே வந்து அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கல் வந்து ரொம்பவுமே ஈஸி. 1500 மீட்டர் நீங்கள் ஓடும்போது 5 கிலோமீட்டர் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணி அழகாக வின் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்க. ஏன்னா ஹைட் வந்து இது 170 கேட்பாங்க. அதில் ஜிடினா 163 இருக்கணும். அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு வந்து நீங்கள் ஒரேட் பண்ணிக்க தேவையில்லை. சிமா ஒன்றையாக கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஏஆர்லாம் இதுதான். ஆனால் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு சில பெட்டாலியனில் வந்து ட்ரெஸ்ஸு கோடு வந்து மாற்றிருக்காங்க. பிஎஸ்எஃப் பொறுத்தளவில் உங்களுக்கே தெரியும், பார்டர் டியூட்டி தான், வாகா பார்டர் இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சிஎஸ்எஃப் பொறுத்தளவில் ஏர்போர்ட்டு, ஃபேக்ட்ரி, மெட்ரோ இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுடைய டியூட்டியாக நேச்சர் வந்து இருக்கும். சிஆர்பிஎஃப் வந்து ஒரு அதிரடிப்படை மாதிரி, தமிழ்நாட்டில் எப்படி அதிரடிப்படை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, தமிழ்நாடு காவல்துறையினால் தடுக்க முடியலை அப்படிங்கிறப்ப இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறவங்களை வந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் ஐடிபிபிங்கிறது சீனா பார்டரில் இருப்பாங்க. இவன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து 2 பெட்டாலியன், ஒரு பட்டாலியன், ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. என்எஸ்ஜிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் தான் இருக்குது. எஸ்எஸ்பிங்கிறது சசர சீமா பாலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா பர்டிகுலராக ஒரு பார்டரில் தான் இருக்குது. ஆனால் சரியாக எனக்கு தெரியலை. இதுக்கும் வந்து நல்ல சேலரி தான். எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா 30Kக்கு மேலே தான் வரும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அலவன்ஸ் பேசிக் பே வந்து ஆல்ரெடி வந்து எல்லா வீடியோலும் மோஸ்ட் ஆஃப் த இதுவும் வந்து சொல்லியிருக்கோம். பேசிக் பே வந்து 21,700 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்து 30,000 வந்து கிடைக்கும். அதாவது வந்து உங்களுக்கு பிஎஃப்பு, மெஸ்ஸு அதெல்லாம் போக உங்களுக்கு வந்து 30,000 கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்மி போக முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் ஆர்மியோடைய இது கிடைக்கும்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு ட்ராவல்ஸ் அலவன்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கு இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து இந்த கவரேஜ் வந்து வரும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆர்மினா வந்து 17 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். இப்போ வந்து 4 வருஷம் 8 வருஷம்னு வந்து மாற்றிட்டாங்க. நான் சொல்கிறது பர்மனெண்ட் ஆனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து ப்ரொவிகேஷன் பீரியட் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இது வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை வந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரை இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது SSGD அந்த இது வழியாகவும் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து தனித்தனியாக ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ BAR இருக்காங்கன்னா அவங்க சைட்லேருந்து தனியாக ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க. இப்போ BSF இருக்காங்கன்னா அவங்க CSF, CRPF, ITBP, SSB இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து தனியாகவும் அவங்க இதில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்பயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணி போகலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ படிக்கிறது அப்படின்னா ஏன்னா வந்து இப்போ காம்படிஷன் வந்து அதிகமாகிட்டே போகிறது. அதுக்கு வந்து ஜிடின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ்மேன், அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியாக ஏஆரில் வந்து கிளர்க்கு, உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியுது அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஜாபுக்கும் வந்து நீங்கள் போகலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக போவேனா மென்டலாக போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரயில்வேயில் வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. குரூப் டியாக இருக்கட்டும், NTPC அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் RRPயில் வந்து ட்ரை பண்ணவும் செய்யலாம். அதில் வந்து 2 லெவல் எக்ஸாம் இருக்கும். நிறைய காம்படிஷன் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து காம்படிஷன் வந்து ஹெவி ஆகிட்டு தான் இருக்குது. குறையிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து சூஸ் பண்ணி ஒன் ஆஃப் த டிஃபென்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வருது. உள்துறை அமைச்சர் வந்து சொல்லுவோம்.
அதுக்கெல்லாம் வருது. இது வந்து டிஃபென்ஸ் கிடையாது. டிஃபென்ஸுங்கிறது வந்து அது வந்து தனி. இது வந்து சிஏபிஎஃப்னு வந்து சொல்லுவாங்க. அந்த 7 சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். போலீஸ் ஃபோர்ஸ் கீழ தான் வருது. நம்ம எப்படி ஸ்டேட் போலீஸ் மாரி, அவங்க வந்து சென்ட்ரல் போலீஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா, இந்த ஆர்மி மட்டும் வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸில வந்து தனியா வரும். பேராமிலிட்டரிங்கிறது ஒரு துணை ராணுவம். ராணுவத்துக்கு வந்து ஒரு துணையா நிக்கிறவங்க தான் இவன வந்து சொல்லுவோம். இதில வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்டர் இருக்கும். இதில ஒரு சிலருக்கு பார்டர் வந்து கிடையாது. 2 இதுக்கு வந்து பார்டர் கிடையாது. சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்டர் கிடையாது. சிஆர்பிஎஃப். ஐடிபிபிக்கு பிஎஸ்எஃப், ஏஆர், எஸ்எஸ்பி இவங்க 4 பேத்துக்கும் பர்ட்டிகுலரில் ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாகவும் இருக்கும். மற்றபடி பட்டாலியனில் இருக்கிறவங்க ட்ரைனிங் சென்டரில் இருக்கலாம், அது வந்து தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாப் மேஜர். கரெக்டாக சொல்லிட்டேன். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறேன்னு உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன் இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.